என் அம்மா எப்படிலாம் உன்னை வளர்த்தாங்க குழந்தை அண்ணி இந்த மாதிரி பண்ணலாமா? நானும் அது மாதிரி பண்ணலாம் கருத்து மிச்சிக்கு மித்தாடி கொத்திக்கு சுத்தாடி அண்ணி பெற்றெடுத்த தாய்க்கு சமணம் நான் நினைச்சேனா? ஆனா அந்த நாய் நினைக்கிறேன். யாரா இதெல்லாம் நடிப்புனா அவன் நடிக்கிறானா? அவன் உண்மையை சொல்லிக்கிறான். அவன் மட்டும் தான் நடிச்சு பணம் வாங்கி போறான். இவன் சொன்னா வாங்கி போறான். எனக்கு என்னுடைய மயத்துல ஐலாண்டு வந்து சொல்லிட்டு அரிசுவை விடவும் என் கையால சமைச்சு போட்ட பாடி வயிறார சாப்பிட்டான். என்னடா நான் போட்ட படத்தை கட்டி உட்காந்துக்கிறேன். எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 கேள்வி கேட்டா 3 கேள்வி 2 போட்டோம் 2 போகட்டும். நான் கணவனே கண் கண்ட தெய்வம் கல்லானால கணவன் புல்லானால புரிஞ்சு எத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் அவங்க தெருவார் நடந்து கூட குடிக்க நிமிராத வருமணி சுவாமி ஒரு ஆண்டு கூட ஆண்கள் முகத்தையே பார்க்க மாட்டேன். பாவி பாவி என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டானே அண்ணி நம்முடைய அரண்மனையில பஞ்சு மெத்த இருக்கு. பஞ்சு மெத்த நமக்கு திருமணம் வாங்கி கொடுத்தீங்க. அதுல யாரு படுத்து ஒரு இடத்துல கேட்டா நான் பெத்திருக்கலாம் கூட சைலண்ட் நான் பெத்ததுக்கெல்லாம் கூட என் பிள்ளையா நினைச்சுக்கிட்டு நான் உண்மையை சொன்னேங்க. பெற்றெடுத்த பிள்ளையா நினைத்தாலே என் மனைவி பாவி நினைக்கலையே. கேட்டா பஞ்சமத்துல யாரு படுத்து உறங்கன்னு கேட்டா நானும் ஒண்ணுதான் படுத்து சைலண்ட் நானும் ஒன்னா படுத்து உறங்கன்னு சொன்னேன். அதுக்கு அண்ணன் காணக்க போயிட்டாரு. அங்கேயே செத்துட்டா. அந்த பஞ்சமத்திரி தண்ணியா படுத்துட்டு கிடக்குறியே கூட படுக்கிறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. நீ நான் திரும்ப நைட்டு வந்து கட்டு போடுச்சிருப்பாங்க. நீ யாரா என் தம்பி என் தெய்வத்தை அடைய நினைத்து விட்டாய். நீ பத்தினி சாப கொடுத்தால் அப்படியே படைத்து விடமே தெய்வமே. அமைச்சரே இந்த படுமாவை தவறு செய்து விட்டார். என் மனைவியை அடைய நினைத்து விட்டார். இனிமேல் இவன் நாட்டில் இருக்கக்கூடாது. இவருக்கு தக்க நீங்கள் இருவரும் அண்ணன் தங்கி சொன்னாங்க. அண்ணன் தங்க கிடையாது. நாங்கள் இருவரும் அந்த ரங்க அப்படி என்றால் அண்ணனை திருமணம் செய்ததெல்லாம் நடிப்பு தான் இதெல்லாம். இது அனைத்து நடிப்பா. அட பாவி. அப்படி என்றால் இவளை என் அண்ணனுக்கு கூட்டி கொடுத்துதா நாட்டையே கெடுத்துட்டாயா? இந்த நாட்டுக்கு நீ வந்ததே தவறடா மடையனே. தவறு செய்தவன் நீ கிடையாது. தவறு செய்தவன் உன் தங்காய் முட்டாளாகிறே. என் தங்கச்சி முட்டாளையா? தவறு செய்தாரா? தவறு செய்து விட்டார். என்ன செய்தார்? அன்பது நாள் பாபர் சபையில் எனது திருக்கரத்தா அண்ணனுக்கு மணிமுடி சொட்டு சொன்னார். மணிமுடி சுட்டும் பொழுது உன் தங்கை என்னை பார்த்து என்ன சொன்னார்? விட்டக்கா செருப்புக்கு சமம் என்று சொல்லிவிட்டார். வேலைக்காரன் கூலிக்காரன் இவன் கரத்தா எனது அண்ணனுக்கு மணிமுடி சுட்ட தகுதி கிடையாது. ஏன் தங்கச்சியா? சொல்லலாமா? என்ன முத்தமையா? சொல்லிட்டா உங்களை பார்த்தா என்னை பார்த்து ஐயோ
என் தங்கச்சி அந்த வார்த்தை கூறும்பொழுது நான் அருகில் இல்லாமல் போய்விட்டனே. இருந்திருந்தால் அவள் வெட்டி இருப்பா. நான் சந்தோஷப்பட்டேன். இந்த ஊரை ஆட்டாக்கி வீட்டுக்கு போன உடனே இவன் மேல லாரி ஏறி 2 கால 2 கையில அவன் சூத்தால நான் எட்டி எட்டி ஒதுங்க. நான் லாரி ஏறி போயிடுறேன். நீ பூமி முழுக்க வச்சு நான் அங்கே உட்காரு. இவன் உயிரோடு இருந்தால் என்னை காட்டி கொடுத்து விடுவான். ஆகவே இவன் எங்க அவனை மடக்கி பிடிக்க வேண்டும். அம்மா அயலாடு சென்று பத்தங்கள் முடித்து என்னுடைய தாய் தந்தையை பார்க்கணும், என்னுடைய அண்ணனை பார்க்கணும், என் அன்பு தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. என் பாசத்தை தேடி ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. அம்மா என் பாசம் தந்த பரிச பார்த்தீர்கள் அம்மா. என் பாசம் தந்த பரிச சதிகார சூழ்ச்சியா என் மீது அபாடமாக பழி சுமத்தி என் இரு கண்களை கூடாகிவிட்டார்களே. இந்த உலகமே இருளாகிவிட்டது. நான் எங்கு செல்வேன்? நான் எங்கு சென்று வாழ்வேன்? ஆண்டவா, என்னை 10 மாதம் சுமந்து பற்பல இன்னங்கள் சகித்து பெற்றெடுத்த தெய்வங்களே, நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் உடைய அன்பு மகனின் நிலைமை இப்படி ஆகியிருக்குமா? அப்பா, உடைய மகன் முக்கிய நிலையை பாருங்க அப்பா. அப்பா, இந்த சத்தியபுரி நாட்டிலே நான் முத்தாக ஜொலிக்க வேண்டும் என்று முத்து என்று பெயர் வைத்திருக்கிறேன். அப்பா, உடைய அன்பு மகன் முத்து இரு கண்களும் இல்லாமல் குடடாக அலைகின்றேனே. நான் குடடாக அலைகின்றேனே. அப்பா அப்பா, 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டில தூங்க. அப்பா, 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலி தூங்க. மரக்கட்டையில வேக போன அப்பா நீ போல நான் தூக்கி போற அப்பா நீ போற ஓ தேர பிள்ளைங்க தூக்கி நாங்க போறோம். எனக்கு எப்படி வர வேண்டுமா? இருக்கிறது அப்பா. அப்பாவும் மூச்சு நின்று போனதுமே அம்மா கண்ணுல கண்ணீர் கோலந்தா. அம்மா, அப்பாவும் மூச்சு நின்று போனதுமே அம்மா கண்ணுல கண்ணீர் கோலந்தா.
அம்மாவுக்கு பொட்டும் இல்ல பூசு மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்லை அம்மா பாரு ஒரு பார்வை மேல போட்டாங்களே பட்டு போடவ போற கோலம் போற பின்ன நான் தூக்கி போறேன் கட்ட விரல கட்டி மர கட்டையில வேக போற ஊர்கோல போற அண்டவா இறைவா நல்லவர் வாழக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டின் தலையெழுத்தா உள்ளத்திலே வஞ்சமும் குதத்திலே பஞ்சமத சிந்த பேசும் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே என் மீது அபாடமாக பணி சுமத்தி என் இரு கண்களை கூடாகிவிட்டார்களே இந்த உலகமே இருளாகிவிட்டது நான் எங்கு செல்வேன் நான் எங்கு சென்று வாழ்வேன் நிறைவா ஆணாக பிறந்த எனக்கு இந்த நிலை என்ன பெண்ணாக பிறந்த என் தங்கை முத்தழகு நிலை என்னானதோ அம்மா முத்தழகு நீ எங்கம்மா இருக்க இது கண்களை தெரியாத உன் அண்ணா உன்னை தேடி வரம்மா உன்னை தேடி வரம்மா தங்கச்சி அண்ணாவே ஏ அண்ணாவே நான் படுத்த பகல் கனவு எல்லாம் எனக்கு கண்ணீர் இப்படி தன்னை அழுத்து கொண்டு நடக்கிட்டு நீ சொந்தம் யாரும் இல்லாம இந்த பாவி எப்படி தெரியவில்லையே இந்த அனந்த கானகத்தில் உயிரை துறக்க தொண்டு விட்டீர்கள் அம்மா எதற்காகமா சாக துணிவிட்டீங்க என்னுடைய வாழ்க்கை சோகத்தை சொல்லிக் கொண்டே போனா நாட்களோ கடந்து போகும் ஐயா. இந்த உயிர் இருக்குது அது ஆண்டவன் கொடுத்த உயிரம்மா ஆண்டவனாக பார்த்து பறித்துக்கோமு அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறுமா நீங்க யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவுக்கு செய்யறோம் ஐயா. நான் சாதாரண பெண் கிடையாது ஐயா. ஒரு நாட்டு ஆள பிறந்த இளவரசி ஐயா. ஒரு நாட்டு இளவரசியா? ஐயா. ஒரு நாட்டு இளவரசிக்கு எந்த நிலையா? அம்மா எந்த நாடு உடைய பெயர் என்னம்மா? அதோ தெரிகின்றது சத்தியபுரி நாடு.
அந்த சத்தியபுரி நாடுதான் என்னுடைய நாடு ஐயா. சத்தியபுரி நாடா? உண்மைதான் ஐயா. உன்னுடைய தாய்த்தனுடைய பெயர் என்னம்மா? என்னுடைய தந்தை பெயரோ சத்தியசீல மன்னன். என்னுடைய தாயார் பெயரோ சத்யாவதி அம்மையார் ஐயா. சத்தியவதி அம்மையாரா? உடன் பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அம்மா? எனக்கோ 2 அண்ணன்கள் ஐயா. என்னுடைய மூத்த அண்ணனோ முரளி, இளைய அண்ணனோ முத்து. அவருடைய உடன் தங்கை ஒப்பற்ற தங்கை என்னுடைய பெயர் தான் முத்தழகி ஐயா. சிறிய முத்து சொன்னாங்க. அந்த முத்து யார் தெரியுமா? அந்த முத்து யார் தெரியுமா? முத்து நான் தானம்மா. என்ன கோலை இது அண்ணா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்து நம்முடைய தாய் தந்தையை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், என் அன்பு தங்கை முத்தழகை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தம்மா. அரண்மனையிலே அண்ணன் வருகின்றால் வருமாது நான் செய்யாத தவறுக்காக என் மீது வழி சுமத்தி இரு கண்களை கூடாக்கி நாட்டமிட்டு என் தங்கச்சி எப்படி எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தனே. இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலை வந்து விட்டாயே. இந்த குளத்தை பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா? தங்கச்சி ஒரு கோடி ஒரு கொடியில் 2 மலர்கள் மலர்ந்ததம்மா பிறந்ததம்மா. அண்ணன் தங்கை உறவு முறை இருந்ததம்மா வளர்ந்ததம்மா ஒரு கொடியில். வரும் துயரை எதிர்த்து நின்று இருக்கின்றேன் அம்மா. ஒரு கொடிய 2 மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. அண்ணன் தங்கை உறவு முறை இருந்ததம்மா வளர்ந்ததம்மா. இந்த கானகத்தின் வழியாக வந்தது அண்ணனுக்கு பசிக்குதும்மா. எனக்கு தாகம் அதிகமாகி விட்டதம்மா. குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும்மா. அண்ணா உனக்கு தாகமா இருக்குதா? அண்ணா அது திருக்கின்றது அம்மன் ஆலயம். அந்த அம்மன் ஆலயத்திலே சற்று நேரம் அமர்ந்திருந்தா ஏதாவது குளக்கரை இருந்தா தண்ணீர் கொண்டு
என்னவென்று உரைத்தாய்? என் நாடு நகரம் அனைத்தும் உன் பெயருக்கு எழுதி வைக்க வேண்டும் என்று உரைத்தாய். அதனால் என் நாடு நகரம் அனைத்தும் நான் உன் பெயருக்கு எழுதி வைத்து விட்டேன். சந்தோஷங்க ரொம்ப. இனிமேல் என் நாட்டுக்கு நீதான் மகாராணி. இனிமேல் என் நாட்டுக்கு நான் தான் மன்னன். அதுதான் கிடைக்காது. ஏன் தெரியுமா? கோடி கோடிக்கே கொடுத்து படம் எடுக்கிறாங்க. படம் எடுக்கிறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த படம் எத்தனை நாள் ஓடுது? 100 நாள் ஒரு 150 நாள் ஓடும். கேஸ் தேஞ்சிருச்சுன்னா வேற படம். அதே மாதிரிதாங்க இந்த தியேட்டர்ல இந்த கேஸ் தேஞ்சு போச்சு. எந்த கேஸ்? மாமன் புது கேஸ். புது கேஸ் போட போறோம். நாடு நகரம்ல நாடு நகரம் அனைத்து என் மனைவி பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். மும்மலை கண்ணி. ஆமாப்பா 1050 ரூபாய் கட்ட நானே உன்னம் பின்னு வாங்கல. இவர் நாடு நகரம்லாம் நாடு நகரம் எவ்வளியா கழுத்துல யாருன்னா தெய்வத்தின் திருமகளாயிட்டு அப்படி சொல்லலாமா இந்த வார்த்தையை? எவ்வளியாடா அப்படி சொல்லாத. அவளுக்கு நான் தான் சாப்பிடுமாமா. ஆமா நாடு நகர்லாம் எழுதிய. ஆமா நடுவுல ஜாமா இந்த குதிரை ஓட்டுறது யார் தெரியுமா? தெரியுமா? தங்க கிடையாது. காட்டு பண்ணியா? தெரியுமா? சூழ்ச்சி அன்பொரு நாள் உனது தங்கை எனது திருக்கரத்தால் உனக்கு மணிமுடி சுட்டும் பொழுது உன் தங்கை என்னடா சொன்னா? என்ன சிறப்புக்கு சமமானவன் சொல்லலாமா? சொல்லலாமா? பார்த்து நீ என்ன சொன்ன? வேலைக்கார பையன் சொல்லலாமா? என்ன நீ வேலைக்காரன் தானே? உன் தங்கையை தட்டி கேட்டாயா? தட்டி கேட்க வேலைக்கார பையன் பண்றது தானே வெடி வெடி ஆடிங்க. இனிமேதான் கொண்டு நாட்டுக்கு மன்னன் ஆகிவிட்டேன். அப்படி எனக்கு வேலைக்காரன் கொண்டு என் தங்கை தவறு செய்யவில்லையா? நல்லவன் அவள் உத்தமி. அவள் பத்திரிடாமா? என் தம்பியும் தவறு அவனு நல்லவன் தான். நாங்கள் செய்த சூழ்ச்சி. உடன் பிறந்த தங்கை பேச்ச கேட்காமல் மஞ்சள் நீராட்டு விழாவிலே நாட்டி ஆட வந்த இந்த தேவடியா அவ கருத்துல யாருன்னா எனக்கு தெரியலையா? ராஜா நீ ஒடியா 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 ராஜா அம்மா ராஜா தடுத்து 1050 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். அடி பாவி, என் தம்பியும் என் தங்கையும் தவறு செய்யவில்லை. நீதான் இதற்கு சதிகாரியா? இப்போது புறப்படுகின்றேன். என் தம்பியை நான் சந்திக்கின்றேன். சாவது பெண்ணாளி அவனே வாழ்வது பெண்ணாளி தெற்கு மதுரையின் கட்டு சுடப்பட்டிருந்தது பெண்ணாளே இந்திர
அனங்காப்பள்ளி ஏய். அடி செவிடால அம்பாட்ட வாடுறவங்களாம் வாடுறாங்களா டாபர் மாமா வேலை பார்த்து நடக்கிறேன் நான் கூட ஒன்னும் பண்ணல. இருந்தாலும் நாட்டு இளவரசுக்கு உன்னை கூட்டி கொடுத்தானே நாடு நகரெல்லாம் உன் பேர் மேல இன்னும் யார் யாருக்கெல்லாம் கூட்டி கொடுப்பானோ அதனால இவன் உயிரோடு இருக்க வர போட்டு தாக்கு. நீங்க பாரு இந்த நாடு நான் அனைத்து என் பேர்ல இருக்குது எனக்கு என்று யாருமே கிடையாது. எப்படியா மேடம் சாப்பிடுறேன் இப்பயாவது பிள்ளை கூட நான் போறேன். பாருடா எனக்கு என்று யாருமே கிடையாது. இத்தனை நாட்டுக்கு போனோம் இந்த வண்டி தான் ஓட்டணும். என்னடா? இந்த வண்டிய நீங்க என்ன ஓட்டணும் பாரு. ஐயோ எனக்கு ஆயிரம் கிடையாது. நான் கொடுக்குறது 1000 ரூபாய். ஆமா 1050 ரூபாய் கட்டிட்டு போடுறான். அடிமானே மணமேடை போட சொன்னேன் அங்கலமில்லை, மணமகளை காண வந்தேன் குங்குமமில்லை. அவர் வசம் இல்லை, பையாக்கு வாங்க போன ஊர்வலம் போக குழந்தைக்கு போட்டு இல்லம்மா அந்த வேலை முடிவிட்டது. கொள்ளையடித்து விட்டோம். புறப்பட வேண்டும் இத்தாலி. பைத்தியம் அவர் நல்லா இருக்கிற அவையா பைத்தியம் அக்கா எங்க அக்கா பாப்பா பாத்து பாப்பா மாமு கொடு மாமு கொடு பாப்பா வாழ்க்கை வரலாறு. 4 பேர் நான்